வண்டியில அவரா போறாரு? சரியா போச்சு. உனக்கு யார பார்த்தாலும் சிக்கலார் மாதிரியே தெரியுது போல இருக்கு. தயவு செய்து அவர் தானு போய் பார்த்துட்டு வாங்க. அட பைத்தியமே, அவரா இருந்தா வண்டியை நிறுத்திருக்க மாட்டாரா? பேசாம வீட்டுக்கு நட. அண்ணா, நீங்க எப்படியே நேரா ரயில் அடிக்கு போய் சிக்கலுக்கு புறப்படுங்க. என் மனசு சரியில்லை, நான் நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு வரேன். எனக்கே வேதனையா இருக்கே தம்பி. உன் மனசு என்ன பாடுபடும்? அழகர் கோயில இருந்து நம்ம ரயில்ல வர்றப்போ அந்த மோகனா என்கிட்ட நடந்துகிட்டதை பார்த்து நான் ஏமாந்துட்டேன். அவ இவ்வளவு பெரிய மோசக்காரியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தம்பி, அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடாதே. மோகனா மேல ஒரு குற்றம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு புத்தி பத்தி சொல்றீங்களா? உலகத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நான் என்ன குழந்தையா? நீங்க புறப்படுங்க தம்பி. இந்த நிலைமையில உள்ள ஒண்டியா விட்டுட்டு நான் எப்படி தம்பி போவேன்? ஏன்னா என் வேதனையை புரிஞ்சுக்காம நீங்க வேற துன்பப்படுத்துறீங்க. நீங்க பேசாம சிக்கலுக்கு போங்க. நான் நாகப்பட்டினத்துல 2 நாள் தங்கிட்டு வரேன். ஆமா தம்பி, உன் செலவுக்கு கையில் ஏதாவது பணம் வச்சிருக்க? என்ன பெரிய பணத்தை பார்த்துட்டீங்க? ஊர்ல இல்லாத பணம். பணமா? பணம் பணத்துக்காக தானே அவ்வளவு இந்த ஆட்டம் ஆடுறாள்வா? என்கிட்ட இருக்கு நான் பணம், நானும் ஆடி காமிக்கிறேன். புறப்படுங்க. வரதா, நீ பெண்ணா பிறக்கல, அதனாலதான் என் வேதனை உனக்கு புரியல. நீ இப்படி வேதனைப்படுற, இத புரிஞ்சிக்காம அந்த வெங்கடப்பன் கோச்சிட்டு போயிருக்காரு. இது நல்லா இருக்கா? அவர் மேல எந்த விதமான தப்பும் இல்ல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் எனக்கு புரிஞ்சது. நீ என்னதான் புரிஞ்சுக்கிட்ட? அதத்தான் சொல்ல கேட்பான். அவளோட என்ன பார்க்க வந்திருக்காரு. அதே சமயத்துல சிங்கபுரம் மைனர் வைர அடியே எங்க அம்மா கிட்ட கொடுக்க வந்த காட்சியும் பார்த்திருக்காரு. போதாத சந்தேகப்படுறதுக்கு இதை விட சம்பவம் வர வேணுமா? ஆத்திரத்தோட திரும்பி போயிருக்காரு. வரதா, அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரையிலும் என் உள்ளத்துல அவர்தான் தெய்வமா விளங்குறாருங்கிறது அவர் புரிஞ்சுகிட்டா போதும். மோனா, நான் உன்னை சொல்ல கேக்குறியா? என்ன வரதா? நீ நிரபராதி, எந்த தவறும் செய்யலைங்கிற விவரத்தை நானே நேரா சிக்கலுக்கு போய் அவர்கிட்ட சொல்லிட்டேன். வரதா, உண்மையாவா சொல்ற? உன் மேல ஆணையா சொல்றேன். என் மேல இருக்கிற கோவத்தை அவர் உண்மையில காட்டிட்டு, இந்த பாரு, அவர் காலால என்ன உதச்சாலும் சரி, உனக்காக நான் அதை தலையால வாங்கிக்கிறேன். போதுமா? வரதா, இந்த பாரு, இப்படி நீ கண் கலங்காம இருந்தா அதுவே எனக்கு போரும். அப்ப சரி, நான் இப்பவே சிக்கலுக்கு புறப்படுறேன். அம்மா, மோகனா அம்மா நீங்க தானே? மோகனாவுடைய அம்மா இவங்க, மோகனா அவங்க. என்ன விஷயம்? எங்க கம்பெனி முதலாளி அம்மா உங்களை உள்ள கூட்டு வர சொன்னாங்க. என்ன எதுக்காக அந்த அம்மா பாக்கணுங்கிற? நான் பாக்க பிரிய பிள்ளைன்னு போய் சொல்லு. என்னடிமா அப்படி பேசுற? அவ ஒரு நாடகக்காரி, நீ ஒரு நாட்டியம் ஆடுற பொண்ணு. உன்னை பாக்கணும்னு பிரியப்பட்டிருப்பா. போயிட்டு வாம்மா. இல்ல வரதா, பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வாடா. சரி. யாரு? மோகனாங்கியா? என்ன சுகமா இருக்கியடா? எதுக்காக கூப்பிட்டேன்? விஷயத்த சொல்லு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. நறுக்குன்னு பேசுறீங்க? ஏன் தாயி, அங்க அழகர் கோயில்ல பரதேசி சாமி கிட்ட சொல்லி அந்த மனுஷன் நாகலிங்க ஆளுகள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தினதுக்கா இப்படி பேசுறீங்க? என்ன நாகலிங்க ஆளுகிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்துன? வேற ஆளு காப்பாத்தினாங்க. அங்கனே நான் தான் ஒத்தாச ஒண்ணு, இப்ப இங்கனே நான் தான் உதவ போறேன். நீ என்ன சொல்ற? அந்த நாயனக்காரவங்க இருக்காங்களே, அவங்க உங்க மேல எம்பூட்டு ஆசை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க துரோகம் செய்யறீங்களாமே. ஏன்? ஐயோ, நான் அவருக்கு துரோகம் செய்யறேனா? அவரை தானே நான் தெய்வமா நினைச்சுட்டு இருக்கேன். நானும் அப்படித்தேன் உன்னை பத்தி நல்ல வேச்சா சொல்லி வச்சிருக்கேன். இருந்தாலும் நாயனக்காரவங்க தன்னால மனசுக்கு இறங்கி போய் என்னோட மலையாவுக்கு வரேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அவங்கள எப்படியாச்சும் மலையாவுக்கு வராம தடுத்து நிறுத்திப்பிடு. அவங்க மனசுக்கு நல்லவங்களா நடந்துக்க. நான் தான் ஒரு ஆட்டக்காரி, நிம்மதி கட்ட செம்மமா போயிட்டேன். நீ ஏமாந்தான தாயி. நான் மலையாவில இருந்து திரும்பி வரும்போது நீயும் நாயனக்காரவங்களும் புருஷன் பொஞ்சாதியா இருக்கணும். இருப்பீங்களா? உங்க நல்ல உள்ளத்தை சரியா புரிஞ்சுக்காம நான் தான் அவசரப்பட்டுட்டேன். என்ன பெத்த தாயை விட கருணை காட்டுறீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியும்.
உங்க சொற்படி அவரை மலையா போகாம தடுத்து நிறுத்துறதுக்கு என்னால ஆன எல்லா முயற்சிகளையும் செய்யறேன். அப்புறம் ஆண்டவன் முதலாளிமா, உங்களை சரியா புரிஞ்சுக்காம நான் தான் மோகனா கிட்ட உங்களை பத்தி தவறுதலா சொல்லிவிட்டேன். முதல்ல என்ன மன்னிச்சுங்க. மத்தளக்காரவுகளே, அவசரப்பட்டு எப்பவும் நடைய மாத்திராதீங்க. அது ஆவத்தா. கொழுப்பா? ஆமா. பல்லெல்லாம் கழட்டிட்டு ஜாக்கிரதை. இந்த விளையாட்டெல்லாம் வேற எவன்கிட்டயாவது வச்சு. யார் விளையாடுற? மேல போட்டிருக்கிற அங்க வஸ்திரம் கீழே விழுறது கூட தெரியாம போயிட்டு யார மிரட்டுறீங்க? என் கூட பேசுறதுக்கு கூட உனக்கு யோகிதை இருக்கா? உன்னை பார்த்தால எனக்கு பத்திக்கிட்டு வருது. எங்க பயந்துகிட்டு ஓடுறீங்க? ஆமா, பெரிய மகாராணி உங்களுக்கு பயந்துகிட்டு ஓடுறாங்க. பின்ன எதுக்காக திருட மாதிரி மலையாவுக்கு ஓடுறீங்களா? அது ஏன் இஷ்டம். நான் எங்க வேணாலும் போவேன். அதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு உரிமை இருக்கு, கேட்கறேன். யாரு உனக்கு அந்த உரிமை கொடுத்தா? முதலா நீ சும்மாரம்மா. ரோஷன் கட்டு போய் எங்கேயோ ஓடுறாரு. பெரிய தைரியசாலி மாதிரி என்ன மிரட்டி பாக்குறாரு. நான் ரோஷன் எல்லாரும் இருக்காங்களே பாக்குறேன். இல்லாட்டி கொரோனை நெரிச்சு கொண்டு போவேன். தைரியம் இருந்தா எங்கிட்ட போட்ட சபதப்படி பில்லானா வாசிட்டு எங்கேயாவது ஓடணும். வாசிக்காம போனா எந்த செய்வேன்? தோத்து போய் தான் ஓடுறீங்கன்னு இப்பவே எல்லாரும் முன்னாடி சொல்லிட போறேன். சரி, நான் எங்கேயும் போறேன். இன்னையிலிருந்து 15வது நாள் திருவாலூர் தியாகராஜ சுவாமி சன்னிதானத்துல தில்லானா வாச்சுவம் முட்டிய நான் உடைக்கிறேன். என் பேரை மாத்தி கூப்பிடு. அப்படியா? அப்படித்தான். பார்க்கலாமா? நிச்சயமா. சரி, பார்க்கலாம். சரி, பாரு. ஏய், பாரு, நீ உன் பொண்ணு பாரு. ஏய், நீ என்கிட்ட பிடிச்சு. ஏய், ஏய், பாரு. பாரு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.